கிள்ளி விட்டு எடுக்க வேண்டியதான். ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரான் க்ளீனிங் எப்படி பண்ணும். நிறைய பேருக்கு வந்து சில இது வந்து ஷாப்லேயே க்ளீன் பண்ணி தருவாங்க. சில பேருக்கு வந்து இது மாதிரி முழு இறால் கொடுத்தாங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லுங்கள், எப்படி பண்ணணும்? அடியே நோனியும் கிள்ளி விட்டு கிளீன் பண்ண வேண்டியதான். இது என்ன பெரிய சித்திரமா? நிறைய பேருக்கு இது சித்திரமாக தான் இருக்குது. ஒரு ஆள் எடுத்துக்காட்டு எப்படின்னு எடுத்துக்காட்டுங்க. எப்படின்னு எப்படி எடுக்கணும்? இப்படி எடுக்கணும். ஓகே, இந்த பக்கம் கிள்ளிட வேண்டியதான். அவ்வளோதான். பின்னாடி எந்த இது அது வந்துடும். பொறுமையாக எடுத்துக்காட்டுங்க. அவ்வளோதான். இப்படிதான் கிள்ளணும். அந்த பின்னாடி அந்த நீட்டமாக ஒன்று மாதிரி இருக்கும்ல, அதுவும் எடுக்கணுமா? எங்கே காட்டுங்க. ஈஸான வேலை தான். ம், செஞ்சால் ஈஸியான வேலை தான். ரெண்டு பக்கமும் இதே காஞ்சிருச்சுன்னா அப்படியே அலசுனா எல்லாம் ஒட்டி போயிடும். ராசேஷு சொல்கிற மாதிரி இதை எடுத்து குழம்பு வச்சாலும் வெட்டி வரல போடுற மீன்களை வெட்டி வரலையே. குழம்ப கண்டுபிடிச்சிட்டானே. இறால் குழம்பு வைக்க தெரியுமா? எப்படி வைப்ப சொல்லு. நீ எப்படி வைப்ப? நீங்கள் எப்படி வைப்பீங்க குழம்பு? நாங்கள் தேங்காயெல்லாம் வைக்க மாட்டோம். தேங்காயெல்லாம் வைக்க மாட்டோம். வெறும் எண்ணெய் இந்த இது போட்டு பூண்டு சீரகம் இது மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி தனி மிளகாத்தூள் இருக்க அதை போட்டு அப்படியே வறுத்துருவோம். குழம்பெல்லாம் வைக்க மாட்டோம். ஆடு வந்து வறுக்கிறது தானே. சில பேர் குழம்பு வைப்பாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு தேங்காய் ஊற்றி வைப்பாங்க. நாங்கள் தேங்காய் ஊற்ற மாட்டோம். குழம்பு 2 நாளைக்கு இருந்தாலும் வீணாக போகாது. நீங்கள் தேங்காய் ஊற்றுவீங்க. அவ்வளோதான். பொறுமையாக பண்ணுங்க. இந்த டமும் ஒன்று வச்சுக்க. கலந்துக்கிட்டு வந்துடும். சரி, வீடியோ முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் கைஸ் வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணணும். பார்த்துக்கோங்க. ஓகே, டாட்டா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். இதுதான் க்ளீன் பண்ணணும். டாட்டா. ஓகே.